சரி, டிஆர் பாலு அவர்கள் தானே வித்ரா பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏன் அண்ணாமலையை குறித்து பிடிங்கி நிற்கிறீங்க நீங்கள்? இங்கே என்ன எல்லாரும் ஒரு சினேரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிஆர் பாலு அவர்கள் வழக்கை வாபஸ் வாங்கினதை அண்ணாமலை ஒத்துக்கினார். வருமான வரித்துறை அவங்க கேட்டாங்களா? அதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. திருப்பி அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா, ஏன்பா அவர் என்ன இன்கம் டாக்ஸ் கமிஷனரா? அவர் பிடிச்சி தூங்கி நிற்கிறீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்த அப்படின்னு யாரு? ஒரு ஏக்கர்ல பல கோடிகள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அரசியல்வாதிகள் காமிச்சிருக்காங்க. அதை நம்ம கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆனா அது என்னவோ தெரியல, அவர் மோடி அவர்கள் வந்த பிறகு எல்லாம் விவசாயத்தை விட்டாங்க. அண்ணாமலை திமுக பக்கம் நகர்கிறார் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாரு? தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். எதுக்கு? திமுக பாஜக. ஏங்க, ஒரு பக்கம் தாவேகா பாஜகவுடைய முகமூடின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் திமுக பாஜக ஒன்றாக நகர்கின்றதுன்னு சொல்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா சில பேர் அண்ணாமலை திமுக பக்கம் நகர்கின்றார்னு சொல்றாங்க. ஒண்ணுக்கு ஒத்து போலியே. யாருக்காக விளையாடுறாங்கன்னு தெரியலையா? இங்க எல்லாருக்கும் ரெண்டு முகம், விஸ்வரூபம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அண்ணாமலை அவர்கள் மேல் டிஆர் பாலு அவர்கள் போட்ட வழக்க டிஆர் பாலு அவர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறார். அடடே, ஆச்சரியக்குறி. நல்ல காலம், வேற எதுவும் சொல்லாம போனீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, டிஆர் பாலு அவர்கள் தானே வித்ரா பண்ணியிருக்காரு. இதுக்கு ஏன் அண்ணாமலையை குறித்து பிடிங்கி நிற்கிறீங்க நீங்க? அந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இவங்களும் அந்த ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரெஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அது வேற, இது வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது அந்த விசாரணையின் போது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவர் சில குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கின்றார் பாலு அவர்கள். அதுக்கு இவர் இதுபடி ஆதாரம் அது இதுன்னு கேட்டிருக்காரு. அதுதான் அந்த கம்ப்ளைண்ட் போல இருக்கு. ஸோ அவர் இந்த டிஃபமேஷன் கேஸ் வித்ரா பண்ணிட்டதுனால சரி ரைட்டு அப்படின்ட்டு இவரும் இதை வித்ரா பண்ணியிருக்காரு. ஆனா இங்க என்ன எல்லாரும் ஒரு சினேரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிஆர் பாலு அவர்கள் வழக்கை வாபஸ் வாங்கினதை அண்ணாமலை ஒத்துக்கினார். அது வேற, இது வேற. புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் நீங்க போட்டு சம்மந்தப்படுத்தாதீங்க. அந்த சமயத்துல அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இவர் இது பண்ணாரு, அதை அவர் பிரஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். மற்றபடி இது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டா அப்படின்றதெல்லாம் அது கிடையாது. ஒருத்தர் கேஸ் போடுறாரு, என் மானத்தை வாங்கிட்டார் அப்படின்னு. இல்லைங்க, என் மானத்தை வாங்கல, இன்டாக்டா இருக்குது அப்படிதானே அர்த்தம். டிஃபமேஷன் போட்டுட்டு வித்ரா பண்ணா வேற என்னங்க அர்த்தம்? நீ என்னை பத்தி அசிங்கமா பேசிட்ட அப்படின்னு அவன் மேல ஒரு கேஸ் போட்டுட்டு இப்ப நான் வித்ரா பண்றேன் அப்படின்னா அப்ப நான் பேசினது அசிங்கம் இல்லை, அவ்வளவுதானே. இப்ப அவர் என்ன சொன்னாரு? இவங்க இவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்க, இது எப்படி வந்தது? இதான் அவருடைய கேள்வி. நார்மலா ஒரு மனுஷன் இப்படிலாம் உழைச்சு சம்பாதிக்க முடியுமா? இது இன்னைக்கு எதிர்த்தாலும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க. அவங்க கூட அஃப்கோர்ஸ் அவங்க சம்பாத்தியன்றது வேற. ஆனா அவங்க எத்தனை தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எத்தனை 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல வர ப்ராஃபிட். ஆனால் என்ன தொழில் நிறுவனம் கேட்டா அது கப்பல் இல்லை, அது இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அது பாருங்க, நீங்க சம்பாதிங்க, அதெல்லாம் நான் வானான்னு சொல்லலைங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத அது ஒட்டுமொத்தமா பொதுமக்களுக்கு கூட சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உங்க கட்சியில இருக்க அத்தனை பேருக்கும் அது பாருப்பா, இதெல்லாம் நேர்மையாக சம்பாதித்தது, இப்படி பண்ணா எல்லாரும் நேர்மையாக இத்தனை கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படின்ற டெக்னிக்கை வாரம் அவங்களே கூட நேரில் வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்பிக்கையான சில பேரை வச்சு ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தலாமே ராம்ஸ். 1000 கோடி சம்பாதிப்பது எப்படி, 100 கோடி சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தா அட்லீஸ்ட் கட்சிக்காரங்களாவது பெரிய ஆள் ஆகிட்டு போவாங்களே. நேர்மையாக சம்பாதிப்பது எப்படி? ஏன்னா அவர் நேர்மையாகத்தான் சம்பாதித்தேன்னா எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் நான் ஆட்டை போட்டு சம்பாதிச்சேன்னா சொல்ல போறாங்க. அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நேர்மையாக சம்பாதித்தார் அப்படின்னு தான் நாம நம்பணும், அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். இப்ப ஒன்று சொன்னல, அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் அப்படின்னு. அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யார்? இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காமிச்சிட்டார். அதுக்குதான் டிஃபமேஷனும் போட்டார். இப்ப அதை வித்ரா பண்ணிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த சொத்து இருக்குன்றது உண்மைதானே. அது எப்படி வந்ததுன்னு யார் கேட்கணும்? அரசியல்வாதிகள் கேட்கறதுன்றது அரசியல் ரீதியானது. ஆனா இதுக்குன்னு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க கேட்கணும்ல. வருமான வரித்துறை அவங்க கேட்டாங்களா?
அதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. திருப்பி திருப்பி அண்ணாமலை என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா, ஏன்பா அவர் என்ன இன்கம் டாக்ஸ் கமிஷனரா, அவர் பிடிச்சி தூங்கி நிற்கிறீங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்த அப்படின்னு யார் எடுக்கணும்? அந்த துறைகளுக்கு பொறுப்பு யார் வச்சிருக்கிறது? அவங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ கமிஷன் கொடுப்பாங்களா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய சோர்ஸ் கொடுத்துருக்காரு, ஏன் இதை யாரும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது சார்? அது அப்படி ஒரு ரூல் இருக்கா? அதாவது சொத்து 3 வருடங்களுக்கு பிறகு அப்படின்றப்போ எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏங்க அப்ப நீங்க என்ன வந்து நீங்களே எடுத்துக்கோங்க, ஆட்டையை போட்டு ஒரு 10,000 கோடி சம்பாதிச்சிருவீங்க, 3 வருஷம் அப்படியே யாரும் கண்டுக்காம இருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அதாவது இன்கம் டாக்ஸ்ல மிஸ் டிக்ளரேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெனால்டி போடுறது அப்படின்றது வேற. ஒரு சொத்து அந்த சொத்துக்கான இன்கம் எங்கிருந்து வந்ததுன்ற கேள்வி 3 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கலாமா? எப்போ வேணா கேட்கலாம். இது என்ன கேள்வி இது? அது என்னது 3 வருஷம்? எனக்கு புரியல. நேரு அதான் நானே உங்கள்கிட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்குதான் இன்கம் டாக்ஸ் இருக்கு, நாங்க இன்கம் டாக்ஸ்ல ஃபைல் பண்றோம், டாக்ஸ் கட்டிக்கிறோம், ரிட்டர்ன்ஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த டிவிஎஸ்சி உள்ள வச்சு எது ஒண்ணா பண்ணலாம், ஒண்ணு வேணாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 10,000 கோடி சொத்து வச்சுக்கிறீங்க, 3 வருஷம் எல்லாம் கண்டுக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு டிவிஎஸ்சி வந்து நீங்க ஒரு அரசு ஊழியர் இல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல எம்பி அப்படியா இருக்கும்போது, என்னங்க உங்களுக்கு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம், வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம், இவ்வளவுதான் உங்களுக்கு நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம். அதாவது இதுதான் சொல்லுவாங்க நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம். அது வந்து சம்பளம் இருக்கலாம், நீங்க வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர காசா இருக்கலாம், தெரிந்த முறைகளில் வரக்கூடிய வருமானம். ஆமா, ரெக்கார்டடா. அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து கேபேஜ் பயிரிட்டேன், முள்ளங்கி பயிரிட்டேன், அதுல எனக்கு இத்தனை கோடி கிடைத்தது, ஒரு ஏக்கர்ல வந்து பல கோடிகள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அரசியல்வாதிகள் காமிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. ஆனா அது இன்னும் தெரியல. அவர் மோடி அவர்கள் வந்த பிறகு எல்லாம் விவசாயத்தை விட்டாங்க போல. அதுல டாக்ஸும் கிடையாது விவசாய வருமானத்துக்கு. ஆமா, அப்படியே ஒயிட் ஆயிரும். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த திராட்சை தோட்டத்துல வருமானம் வந்தது இல்ல, ஆனா அதையெல்லாம் பிடிக்கிறதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. நினைச்சா பண்ணலாம். ஒண்ணும் வேணாம், ஒரு ஏக்கர்ல நான் வந்து சம்பங்கி போட்டேன், அதுல வந்து எனக்கு 100 கோடி வந்தது அப்படின்னா, எப்பா ஒரு ஏக்கர்ல எவ்வளவு சம்பங்கி விளையும்? என்னதான் நீ வந்து ஏக்கருக்கு 100 டன் எடுத்தாலும் சம்பங்கியோட விலை என்ன? அதுக்கு நீ எஃபர்ட்டை விடு. நானே நின்று ஒவ்வொன்றா களையா பறிச்சு நானே ஒரு ஏக்கர்ல பண்ணனாலும் சம்பங்கியோட மார்க்கெட் ரேட் என்னங்க, எவ்வளவு வித்தா எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கலாமா வேணாமா? ஸோ எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அதனால நீங்க யாரை கேட்கணுமோ அவரை விட்டுப்புட்டு அண்ணாமலை இது மாதிரி. அதாவது எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. இன்னைக்கு பாஜக தாவேகாவுக்கு எதிர்கட்சி தானே, அப்ப அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எங்க இருக்கணும்? தாவேகாவை எதிர்த்து அரசியல் செய்வதில் தான் இருக்கணும். ஆனா அதுலயே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. இவங்க வந்து தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கிறாங்க, மேலிட பாஜக தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கின்றது. அப்புறம் இதுல வந்து அப்ப ஒரே வழி அண்ணாமலை எடுத்து ஏதாவது கேள்வி கேட்டுனே இருக்கலாம், அப்ப யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க. அதனால இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ? சீன் மாறி இருக்குல்ல சார், அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? என்ன அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியா இருந்தது, அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவரா இருந்தாரு. இப்ப ரெண்டுமே அந்த பிளேஸ்ல இல்ல. திமுக எதிர்கட்சியாச்சு, பாஜகவிலேயே அண்ணாமலை இல்ல. இப்ப இதுக்கும் அந்த வாபஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஓ, வெரி குட். அப்போ வந்து அண்ணாமலை திமுக பக்கம் நகர்கிறார் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாரு? தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும். எதுக்கு? திமுக பாஜக கூட்டணி உண்டா அப்படின்றதுக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, பாஜக திமுக கூட்டணி வராதுன்னு சொல்ல முடியல தமிழக பாஜக தலைவரால. அப்ப திமுக பாஜக ஒன்றாக நகரலாம். இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பில் ஆகட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகட்டும், இதுக்கெல்லாம் திமுக எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. அவங்க புள்ளி கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டாங்க, தனியா உட்கார போறோம், எங்களுக்கு தனியா இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் பில் மறுபடியும் கொண்டு வர போறாங்க. இப்ப வந்து அந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அவங்க வேற இவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உத்தவ் தாக்கரே அதுவும் மறுபடியும் வாட்சிங் இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. அப்ப திமுகவும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு 2/3 மெஜாரிட்டி வந்துடும். அப்படின்னும் போது அப்ப திமுக பாஜக பக்கம் நகர்கிறது அப்படின்னு தானே தெரியுது உங்களுக்கு. அப்ப திமுக பாஜக ஒண்ணு சேர்ந்தா அண்ணாமலையோட சமரசம் ஆயிருவீங்களா? எங்கேயோ உதைக்குது. அப்ப திமுகவும் சேர்ந்துல விகரசா அண்ணாமலை எதிர்க்கணும். ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லிட்டார்? திமுக அதிமுக பாஜக எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பேன்னு சொல்லிட்டார்.
நான் லாஜிக்கலா கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் அவர் எதிரி அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணு திமுக வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறதுன்னு சொன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு அண்ணாமலையை சேர்த்துக்கிறதா சொல்லலாம். ஆனா நீங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க, திமுக பாஜக நெருங்குகின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்ப இங்க அண்ணாமலை திமுகவை நெருங்குகின்றார் அப்படின்னு சொன்னா, அப்ப அண்ணாமலை வேற பாஜக வேற அப்படின்றது உண்மை இல்லையா கோபால்? அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலையா? இவ்வளவு நாளா பாஜகவை வந்து பாசிசம் சொல்லி எதிர்த்து வந்த திமுக பாஜக பக்கம் நகர்கிறது, அண்ணாமலை பக்கமும் சாஃப்டா போகுது அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கேயோ ஒதுக்குது. அப்புறம் ஏன் நீங்க பாஜக இருக்கவங்க எல்லாம் அண்ணாமலையை திட்டி நிக்கிறீங்க? உள்ள என்ன நடக்குதுன்னு புரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு யாருக்காக விளையாடுறாங்கன்னு தெரியலையா? இங்க எல்லாருக்கும் ரெண்டு முகம், விஸ்வரூபம். இல்ல சார், இப்போ டிஃபர்மேஷன் வழக்கு போடுறாரு, நஷ்டஈடு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் நினைக்கிறேன் கேட்டு போடுறாரு. அந்த வழக்க ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறாரு. இதோட முடிஞ்சிருதா? அண்ணாமலை அவர்கள் இதை எப்படி பாக்குறாருன்ற ஒரு பார்வை வைக்கணும்ல. அவரு போட்டாரு, அவர் வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை சமாதானம் ஆயிட்டாரா? அவர் சொல்றாரு, நான் சமரசம் ஆகவில்லை, பட் அவரு கேஸ போட்டாரு, அவர் வித்ரா பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இப்போ உங்க மேல ஒரு கேஸ் போடுறேன், நான் வாபஸ் வாங்கிட்டு போறேன், அதெல்லாம் நீ வாபஸ் வாங்க கூடாது, நான் போய் உன்னை சொட்டை பூச்சி இருக்க முடியுமா? இப்ப கோர்ட் அதை எடுக்காத சார். இப்ப என்னன்னா, அவருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ்ல இருந்து அது ஆரம்பிக்குது. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள், சேர்க்கப்பட்ட சொத்துக்களுடைய விவரங்கள். இப்ப அதெல்லாம் என்னாச்சுன்ற கேள்வி அதோட போகணுமே, அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சு நிக்குது அப்படின்னா இதுதான் நான் கேட்கிறேன். அது போக வேண்டியது யாரு? அண்ணாமலையா? அவரா இதை பர்சூ பண்ணணும்? இதுக்குன்னு அமைப்புகள் இருக்குல்ல. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க வித்ரா பண்ணிட்டாரு அப்படின்றதுனால அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து உண்மை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அவங்களே அது உண்மை அப்படின்னு உலகத்துக்கு சொல்லும் போது அது சரியா நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க எடுக்கணுமா வேணாமா? எப்படி பாக்குறேனே தெரியல சார். பாஜக என்ன, திமுக என்ன, வெளியில பொது வெளியில வரக்கூடிய தகவல்கள் என்ன, அண்ணாமலை ஏன் என்ன, ஒண்ணுமே புரியல. என்னடா ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி தான். இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை பாருங்க, தாவேகா வந்து RSS பாஜக அஜெண்டாவை தான் நிறைவேற்றி வருகின்றது. இப்ப இந்த PM ஸ்ரீ இதுக்கு ஏதோ பேச போறேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த CBSE பள்ளிகள்லாம் அதிகமாகின்றன, NOC எல்லாம் காசு வாங்காம கொடுக்குறாங்க. அதனால அந்த வர விபி கிராம்ஜி, இப்போ CBSE பள்ளி அதிகமானா என்ன ஆகும்னா இந்தி திணிப்பு அதிகமாகும். அதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சமச்சீர் கல்வியில அது கிடையாது. CBSE மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி இந்த விபி கிராம்ஜி, அதாவது முன்னாடி இருந்த 100 நாள் வேலை திட்டம், அது இப்ப 125 நாள் ஆயிருக்குது. ஆனா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அமௌண்ட் 60% ஆக்கிட்டாங்க. 40% நினைக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கு. இது வந்து மாநிலத்துக்கு சுமை வேற அதிகம். அதுக்கப்புறம் ஏதோ அந்த கன்னியாகுமரி பக்கத்துல அதை வந்து அன்றைக்கு தாவேகா கூடாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 வருஷத்துக்கு. இப்படி பாஜகவுடைய அஜெண்டாவைத்தான் தாவேகா நிறைவேற்றி வருகின்றது அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ், அந்த ஆவணப்படம் அதை வந்து தடை செய்தது, இதெல்லாம் நிறைய காமிக்கிறாங்க. ஏங்க ஒரு பக்கம் தாவேகா பாஜகவுடைய முகமூடின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் திமுக பாஜக ஒன்றாக நகருகின்றதுன்னு சொல்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா சில பேர் அண்ணாமலை திமுக பக்கம் நகருகின்றார்னு சொல்றாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போலிய. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுமா, அதிமுக திமுக இவங்க 2 கூட்டணி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி கருத்து சொல்றவங்களுடைய கருத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு குலுக்கி பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கூட்டணி தான் இருக்கின்றது. அந்த கூட்டணியில நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருப்பவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா, காங்கிரஸ், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்டுகள், அமமுக, அதிமுக, திமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி தெரியலையா அவங்களுக்கு? எதிர்கட்சிகளே கிடையாதுன்னு சொல்றாங்களே, அதைத்தான் நான் இப்படி பாக்குறேன். ஏன்னா தாவேகா பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்றீங்க, திமுகவோட பாஜக போகுதுன்னு சொல்றீங்க. ஒரே பாஜக தானே ரெண்டுமே. அப்போ பாஜகவுக்கு இந்த பக்கம் தாவேகா, அந்த பக்கம் திமுகனா என்ன அர்த்தம்? அது பின்னாடி அதிமுக வேற இருக்குது, அமமுக வேற இருக்குது. அப்ப எல்லாம் ஒண்ணு, அதை நம்பாதவன் வாயில மண்ணு. பாஜகவில இருந்து அண்ணாமலை வெளிவந்த பிறகு இப்போ ரீசெண்டா அவர் திரும்பவும் பாஜகவிற்கு திரும்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பாஜகவினுடைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலை போய் பேசினதாகவும் சொல்லப்படுது. உண்மையா இல்ல? ஆனா அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது. நடந்ததா? இது நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இது வந்து ஆளாளுக்கு இன்னைக்கு செய்தி அப்படின்னு அடிச்சு விட்டுனுக்குறாங்க. இதையெல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியாது.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் அந்த இன்வெஸ்டிகேட்டர் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்லாம வரதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒன்றும் வேணா ராம்ஸ் வந்து பயங்கரமான ஊழல் பேர்வழி சார், எவ்வளவு சொத்து வச்சுக்கிறான் சார் அப்படின்னு சொன்னாலுமே ரைட்டு, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னாலும் அது எப்படி வந்தது என்ன ஏது, இந்த சொத்து குவிப்புக்கு கூட ஒரு கணக்கு இருக்கு. வருமானத்துல இவ்வளவு சம் பர்சன்டேஜ் இதுதான் செலவு, மீதி எல்லாம் சேவிங்ஸ் கணக்கு எடுத்துக்கிறாங்க. சொல்லப்போனா அது ரொம்ப கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது 33 சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. அவ்வளவுதான் ஒரு மனுஷன் செலவு பண்ணுவானா, அதான் கணக்கு. ஸோ ஆதாரம் இல்லாம அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ நிஜமாகவே ஒரு லஞ்சம் பேர் வழியா கூட இருக்கலாம், கோடி கோடியா வாங்கி குவிக்கலாம். அந்த சொத்து எங்க வச்சிருக்கான்னு அது எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும். நல்லா தெரியும், ஆனாலும் அது தெரிஞ்சது அப்படின்ற நாலேஜை மட்டும் வச்சு ப்ரொசீட் பண்றதுன்றது கிடையாது. அதுக்கு வந்து தரவுகள் இதுதான் முக்கியம். அடுத்தது அண்ணாமலை அவர்களை வந்து மறுபடியும் கொண்டு வரணும்னா அதை விட ஒரு அசிங்கம் பாஜகவுக்கு இருக்க முடியாது. முதல்லயே அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொன்னது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அங்கு தொடர வேண்டும். அவருக்கு வந்து கட்சியை விட்டு வெளில வர்றதுல விருப்பம் இல்லை, பாஜகவில் தொடர வேண்டும் தான் நினைச்சார். ஆனா அங்க அவர் தொடருவது பல பேருக்கு இஷ்டமாக இல்லை. அடுத்தது அவர் அங்க தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னா அது வெறுமனே தொடர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், அதுக்கான வழியில போனோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் எதுக்குங்க, நம்ம இப்படியே இருந்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். ஸோ அவரை வந்து மறுபடியும் எனக்கு இப்போ உங்களை மறுபடியும் தலைவராகிட்டா போதுமா அப்படின்னா, தலைவராகிறது பிரச்சனை கிடையாது. நான் அதான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ 26 தலைவராகிட்டு 29 போது 3 வருஷம் ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தை நடத்தும் போது அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு தலைமையா நீங்க வெளியில போறான்னு சொன்னீங்க. அப்போ வந்து அண்ணாமலை போல 100 பேரு நீங்க போறான்னு சொன்னா நாங்க எப்படி தடுக்க முடியும் சொல்லி அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. அதனால உங்களை வெளியில போறேன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து அவங்க ஒரு தலைமையா அவங்க அப்படிதானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ்க்காகவும் பேசப்பட்டதாகவும், ஆனா அண்ணாமலை வெளியில வந்ததாங்க. இனிமேல் வெற்றியோ தோல்வியோ அது என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவர் பதில் சொல்லிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு தகவல் வர்றதுனால அப்ப பேசியிருப்பாங்களோ, அண்ணாமலையும் சொல்லிருப்பாரோ பதில்ன்றது வருது. அதுக்காக கேட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க, 100 அண்ணாமலைகளை எங்களால் உருவாக்க முடியல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தலைமை அப்படிதானே நினைக்கும். ஒரு தலைமை, நீங்களே தலைமையா இருந்தாலும் அப்படிதாங்க நினைப்பீங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஒண்ணு சொல்றாருன்றதுக்காக நீங்க அதை எடுத்துக்கலாம் சொல்லி அவங்கள்ட்ட அப்படிதான் பேசுறாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் 100 தமிழிசைகள் எங்களிடம் இருக்கின்றார்கள், 100 வானதி சீனிவாசன்கள் இருக்கின்றார்கள், 100 நயினார் நாகேந்திரன் இருக்கின்றார்கள், நீங்க ஏன் சொல்லல? 100 அண்ணாமலை இருக்கான்னு ஏன் சொல்றாங்க? நான் கேட்கிற கேள்வி ஏதோ வெள்ளந்தி. ஆனா கேட்கிறேன்பா, நான்லாம் வந்து ஒரு கிராமத்தான். ஏன் நீங்க 100 அண்ணாமலைன்னு சொல்றீங்க? 100 தமிழிசை இருக்கின்றார்கள், 1000 பொன்னர் இருக்கின்றார்கள். நீங்க சொல்ற மாதிரி எடுத்துட்டா கூட மறுபடியும் ஏன் காம்ப்ரமைஸ் போய் பேசி மறுபடியும் பாஜகவுக்கு வாங்க? முதல்ல இது ஏன் சொல்லல ஏன் சொல்லுங்க? ஏன் 100 அண்ணாமலைன்னு சொல்றீங்க? அவர்தான் ஒண்ணுமே இல்லல்ல. தலைமை மேல அண்ணாமலைக்கு கோவம் வருதுன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவர் பேசியிருக்காருன்றதா இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்க தலைமை பொறுப்புல இருந்தாலும் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா நீங்களும் அப்படிதான் யோசிப்பீங்க அப்படின்ற கருத்தை கன்வே பண்ணிருக்காங்க. ராம்சே அண்ணாமலை பூஜ்யம், அவர் என்னவோ பெருசா பண்ணிட்டார் அப்படின்னு சீன் போட்டுனுக்குறாங்க. வார் ரூமோட கிரியேஷன் அது, அவர் ஒண்ணுமே பண்ணல. அந்த 11% அப்படின்றதெல்லாம் மாயை. ஆக்சுவலா பார்க்க போனா அது 2.63% தான் அப்படின்னு சொன்னா அப்ப அண்ணாமலை பூஜ்யம்னு ஆயிடுது. 100 பூஜ்யம் இருக்குதுன்னு சொல்றது ஒரு பெரிய இதுவா? நீ என்ன சொல்லிருக்கணும், ஒரு அண்ணாமலை போனா என்னங்க, எங்களிடம் தமிழிசை இருக்கின்றார்கள், பொன்னர் இருக்கின்றார், வானதி சீனிவாசன் இருக்கின்றார், நயினார் இருக்கின்றார், KT ராகவன் இருக்கின்றார், அப்புறம் சொல்லுங்க. இல்ல அவரும் வந்து இப்போ மீட்டிங்ல எல்லாம் வராரு, அவர் ஏதோ பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவரும் ஒரு தலைவர் தானே. அப்புறம் இன்னும் அப்படியே சொல்லுங்களேன், நிறைய பேர் அப்படி சொல்லலாம்ல. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? திருப்பி அண்ணாமலை அப்படியே தானே பிக்ஸ் ஆகிருக்கீங்க நீங்க. அப்ப அதுல இருந்தே தெரியுது இல்லையா உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறது சரி. நான் ஒண்ணு சொல்றேன், ஹைபோதெட்டிக்கலா கேட்போம். நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலையும் ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உள்ள வரும்போது என்ன கேட்பாரு? மறுபடியும் சொல்றேன், ஹைபோதெட்டிக்கலா நீங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடுறீங்க. ஐயா நீங்க போன பிறகுதான் தமிழக பாஜக இல்ல, தயவு செய்து நீங்க வரணும்னு கேட்கறாரு. நான் வர்றேன், தலைவர் பதவி 10 வருஷத்துக்கு நான் தான் தலைவர். நீங்க பாட்டுக்கு 29ல 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எலெக்ஷன் வரும்போது வெளில இன்னொருத்தரை கொண்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கூட்டணியா இல்லையா, யாரோட கூட்டணி, யாருக்கு என்ன சீட்டு, எல்லாம் இங்க மாநில தலைமை தான் முடிவு செய்யும். இப்படி ஒரு இடத்துல இருந்தா தானே வர்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாம நீங்க வாங்க சார், மறுபடியும் வந்து 10ஓட 11 எடுத்துட்டு போங்கன்றதுக்கு எதுக்கு? ஒண்ணு வேணாங்க, ஒரு கம்பெனில நீங்க பேப்பரை போட்டு வெளில போறீங்க, அவங்க கூப்பிடுறாங்க, திரும்பி நீங்க கேட்பீங்க, இது பாரு
இங்க இன்னென்ன பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நான் வெளில போனேன். அதே பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகும். நீ மறுபடியும் இங்க வந்து கண்டினியூ பண்றதுக்கு நான் என்ன முட்டாளா அங்க வரத்துக்கு? இப்படி யோசிச்சு பாருங்களேன். மீத லீடர்ஸ் வந்து 50 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா தான் அரசியல் அமைப்பா கொண்டு வரும்னு சொல்லி அவரே சொல்லிருக்காரு. 19 சொச்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்ற பார்வை பல பேரும் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுல நீங்க வெற்றி பெற்று நீங்க யாரோட கூட்டணி வச்சு இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ், இது உங்களுக்கு நிறைய சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால நீங்களே ஏதாவது ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது ஜஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது இந்த ஆஃபரை கொடுத்தா வந்துருவாருன்ற மாதிரி கூட நினைச்சு போயிருக்கலாம்ல. சரி, ஒருவேளை ஆஹா நம்ம 50 லட்சம் வரும்னு பார்த்தோம், 18லேருந்து 19க்கே முக்குது, இது எப்ப 50 லட்சம் ஆகும்னு தெரியல, அதனால வேற வழி இல்லாம போயிடுறேன்னா மறுபடியும் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்க பேப்பரை போட்டு வெளில போயிட்டீங்க, வேற தனியா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறீங்க, இல்ல வேற கம்பெனில போறோம்னு நினைக்கிறீங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப அந்த நேரத்துல வந்து என்னப்பா ஒன்னும் வேலை கிடைக்கல போல இது, சும்மா தான் இருக்க போல இது, பாவம் சம்பளம் இல்லாம என்ன கஷ்டப்படுவேன், மறுபடியும் நம்ம கம்பெனிக்கே வந்துரு அப்படின்னு கூப்பிடும் போது போனீங்கன்னா அங்க உள்ள போனா ஒரு பையன் மதிப்பாங்களே. ஆமா, பெருசா பேப்பரை போட்டு போனேன், ஒண்ணுதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தானே வந்து வயிறு காயுது நீங்க வந்து கேட்பாங்களா மாட்டாங்களா? கம்பெனியா தானே கூப்பிடுது. அதுதான் நான் சொல்றேன், கம்பெனியா கூப்பிட்டாலுமே வேலைக்காரன் இல்ல. முதல் சிச்சுவேஷனுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பேப்பரை போட்டு போனீங்க, கம்பெனி உங்களை வந்து ஐயா நீங்க இல்லைன்னா கம்பெனி இல்லைன்னு சொன்னா அப்ப நான் என்னுடைய டிமாண்ட்ஸோட தான் வருவேன். இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகும், நீயும் கண்டினியூ பண்ண சொன்னா நான் எதுக்கு வரணும்? அது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ, இங்க இவருக்கு வேலைக்கு ஆகலன்றதுக்காக அவர் போனாருன்னு சொன்னா அப்ப யாராவது மதிப்பாங்களா? அதான் சொன்னேன், எப்பவுமே நீ இது மாதிரி சின்ன சின்னதா உடைச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் டுபாகூர் அப்படின்றது புரியும். எல்லாத்துக்கும் மேல அவரை வந்து அங்கேயே வந்து ரீட்டைன் பண்ணிருக்கணும்னு நினைச்சா அன்னைக்கே அது பண்ணிருக்கணும். வெளில போன பிறகு நீங்க பேசி இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காகத்தான். பலன் என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இங்க பாஜக இருக்கவங்க எல்லாம் வந்து இனிமே இங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போறாங்களுக்கு, இல்ல அண்ணாமலையே இங்க வந்துருவாரு நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற போஸ்டிங் வெயிட் பண்ணியா அவரே இங்க வரப்போறாரு வருவாங்க, கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி, ஏன்னா அண்ணாமலை இல்லவா, சரி அதனால வெயிட் பண்ண அவரே இங்க வந்துருவாரு, அவசரப்பட்டு போறேன். எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதா உடைச்சு பார்க்கும் போதுதான் அதனுடைய முழு ரூபம் உனக்கு தெரியும். இப்ப புரியுதா இது எவ்வளவு பெரிய டுபாகூர் அப்படின்னு? சோ இவங்களா போயிருந்தாலும் இல்ல அவரே வரான்னு சொன்னாலும் அது வந்து எதுவுமே சரிப்பட்டு வர இந்த கண்ணாடி ஒட்டாது, அவ்வளவுதான். ஒட்டும் இல்ல எப்போன்னா அந்த கண்ணாடி பெருசாயிட்டு இது வெறும் சட்டமா மட்டும் இருக்கும்போது ஒட்டும். சட்டம் இதுதான், இதுல இருக்க துண்டு துகளாலாம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி பெருசாயிடுச்சு அதை ஒட்டுனா அப்ப ஒட்டும். அது எக்ஸாம்பிள். அதெல்லாம் கிராமத்தாலங்கப்பா, இப்படிதான் வந்து சாதாரண விஷயங்கள் தான் நமக்கு டக்குன்னு கண்ணுக்கு வரும். விக்ரமி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருக்கிற ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை.